ஹாய், குட் ஈவினிங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் பிரீஸ்ங்க. நல்ல பிரீஸுங்க இங்க. ஹாட்டா இருந்தா கூட நல்லா பிரீஸியா இருக்கு. அதுதான் இட் இஸ் ஹாப்பி. இங்க அவுட்டோர்ல வந்து நம்ம குக் பண்றது வந்து அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். சரிங்க, இப்போ வந்து சாதாரணமாக நம்ம வந்து சிக்கன் 65 எல்லாம் சாப்பிட்டு இருப்போம்ல. ஸோ இன்னைக்கு வந்து மட்டன் 65 பண்ணால் என்னன்னு தோணுச்சு. ஸோ அது ஒரு மட்டன் டேஸ்ட்டில் வந்து ஒரு 65 பண்ணலான்னு. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு பாருங்கள் என்ன தேவைன்னு. மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன் வச்சுருக்கேன். அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், பச்சை மிளகா கொஞ்சம் அதிகமாக, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் நாட்டு முட்டை ஒரு 2, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அப்புறம் நல்லெண்ணெயில் பண்ண போகிறோம். இதுதாங்க நம்ம வந்து மட்டன் 65க்கு தேவையான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மட்டனை வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஏற்றிக்கலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூப்பரா இருக்கா? விளக்கு கடையில இருந்து ராஜி கொடுத்த இன்னொரு பாத்திரம். அழகா இருக்குல்ல? ஓகே, தண்ணி ஊத்திக்கலாங்க. மட்டன் போட்டுக்கலாம் அதுல. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 20 மினிட்ஸுங்க. நல்லா மூடி வச்சா நல்லா அவிச்சிடலாம். மூடி வைக்கலாம். குக்கரில் வைக்கிறவங்க அகெயின் குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இது வேகிறதுக்குள்ள நம்ம தோட்டத்தில் 2 கொய்யா பழம் இருக்கு, அதை போய் பறிச்சுட்டு வந்துடலாம் வாங்க. வேகட்டும். பாருங்க, கொஞ்சம் செடியெல்லாம் வளர்ந்துருக்குல்ல. இங்க கொய்யாக்காய் ஏதோ பார்த்தனே, பழமா? கொய்யா எல்லாம் கொஞ்சம் காயா இருக்கு. இங்கெல்லாம் கொஞ்சம் காய், இதுவும் கொஞ்சம் காய். ஒரு 2 நாள் போட்டோம். ஹம்சா கூப்பிடுறாளா? இங்க கொஞ்சம் பழமா இருக்கு. இது பழமா இருக்கு. இது பழமா இருக்கு பார். கொய்யா பழம் ஒண்ணு பழமா இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. இங்க சூப்பரா இருக்கே. அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அனில் சாப்பிட்டாங்க. சூப்பரா சாப்பிட்டுருக்காங்க. மருதாணி செடி பாருங்க, இன்னைக்கு அரைச்சி வச்சுக்கலாம். மருதாணி ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் பறிச்சோம் நிறையா. இப்போ மறுபடியும் எல்லாம் மொட்டு விட்டுருக்கு பாருங்க. தெரியுதாடா? இதுவும் ஃபுல்லாக வந்து காய் வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் வந்து பெருசு பெருசாக இருந்தது, காயாக இருந்தது. அரிசி டப்பாவில் போட்டால் சூப்பராக பழுத்துருச்சு.
சீத்தாப்பழம் பாத்தீங்களா? சீத்தாப்பழம் இங்க பாருங்க, குட்டி பாப்பாவா இருக்கு. இப்போ அது, இது ஒரு பாப்பா, இது ஒரு குட்டி பாப்பா. பழுக்கணும், இவங்கெல்லாம் பெருசாகி பழுக்கணும். ஹம்சா கூப்பிடுறா. இது இழந்த பழம், நிறைய வந்தது, இப்ப கொஞ்சம் இல்ல. வாழை வந்து கொலை தள்ளி இருக்கான், போய் பார்க்கலாம் வாங்க. ராஜா, இத கேட்ச் புடி, கேட்ச் புடி, கேட்ச் புடி, புடி. இங்க பாருங்க, குட்டி பனானா, கியூட்டா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. இதோ இங்க இங்க ஒருத்தங்க, இவங்களாம் இந்த குட்டி வெரைட்டிஸ். இப்பதான் இதெல்லாம் குட்டி குட்டி பாருங்க, அழகா இருக்கு இல்லையா? அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, இதோ அழகா இருக்கு பாருங்க, கியூட் இல்ல? இந்த பூ இப்பயே எடுத்துடலாம், அப்புறம் வந்து ரொம்ப முத்திரும். தென்னை மரம் 6 மாசம் ஆச்சுங்க, தென்னை மரம் வச்சு. ஸோ செடி கொடிகள்லாம் பார்த்தா ஹாப்பியா இருக்கு. ஹம்சா அங்க மேய விட்டுருக்கீங்களா? பக்கத்துல கூப்பிட்டுட்டே இருக்கா ரொம்ப நேரமா. முகட்டு ஹம்சா, ஹம்சா பாரு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா பாரு. ஹம்சா ஒசே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவ எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கா, நம்ம தான் கவனிக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மட்டன் வெந்துட்டு இருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, வாட்டர்மெலன் ஒன்று வந்துட்டு இருக்கு, அப்புறம் நிறைய காராமணி வந்துட்டு இருக்குங்க. காராமணிக்காய் குட்டி குட்டியா நிறைய வந்துட்டு இருக்கு பாருங்க, கியூட்டா இருக்குல்ல? சரி நம்ம போயிடுவோம் சமையலுக்கு போயிடுவோம். பார்க்கலாங்க. 20 மினிட்ஸ் நினைச்சோம், ஆனா 30 மினிட்ஸ் ஆச்சு இது வேகிறதுக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா ஒரு 6-7 விசில் நல்லா சாஃப்டா ஆகுற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் ஒரு மாதிரி இருக்கு. இது நல்லா சாஃப்டா வெந்துருச்சு, இது ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து மட்டன் மட்டும் நம்ம தனியா எடுத்துக்கலாம். சரிங்க, இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டுக்கலாம், அதில் போட்டிருக்கோம், கொஞ்சமா போட்டு. லைம் வந்து ஒரு பாதி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். தயிருங்க ஒரு 1 ஸ்பூன் கர்டு, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கார்ன் பவுடர் சேர்த்துக்கலாங்க, அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். முட்டை போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
சூப்பராக இருக்கும். இது கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். டெய்லி உங்களை இதே செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. சரி, இதை இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஓகேங்க, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஏற்றிக்கலாங்க இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு. கடாய் வச்சுக்கலாம். ராஜி கொடுத்த விளக்கு கடை கடாய். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எல் ஆயில் கொஞ்சம் பொரிச்சு எடுக்கிற மாதிரி தான் நம்ம ஊற்றணும். ஓகே, இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அந்த குட்டி வாட்டர்மெலன் எவ்வளோ க்யூட்டாக இல்லை? இது எங்கள் ஹம்சா கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கங்க, ஒரே நிமிஷத்தில். அதை வந்து இப்போ நாங்கள் ஒளிச்சு வைப்போம். மேலே வந்து இதை வந்து வைக்கோல் போட்டு நாங்கள் அப்படியே மறைச்சி வைப்போம் கொஞ்ச நாள் வளர்ற வரைக்கும். என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பாரு ராகவேந்தர், காஞ்சிருச்சா பாரு பார்ப்போம். காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு. போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம். எடுப்பா, அந்த ஆனியன் எடு. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் செட் இருக்கு, இது போட்டுக்கலாம். அது ஆகட்டும். நம்ம வந்து இதில் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம இறக்க போகிறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, சூப்பராக ஒரு மட்டன் 65 ரெடி ஆயிடுச்சு. சரி, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வெரி நைஸ். மட்டன் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். சம்திங் டிஃப்ரெண்ட். எப்பவுமே மட்டனை வச்சு நம்ம வேறு எதாவது நிறைய பண்ணுவோம்ல, குழம்பு பண்ணுவோம், ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 65 மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஓகேங்க. see you. Bye bye.